மாசத்துல ஒருவேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் இருந்தாலும் கூட என் படம் உயிர் விஷயம் நான் தள்ளி போவேன் சார். நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பறிக்கையை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பனை நண்பரா பார்க்குறேன். அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாரு. அதனால விட்டுருங்க. நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸ்யா. அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க. நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? எந்த இடத்துல எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி தான் பேசணும். அந்த அம்மா என்ன பார்த்த உடனே நான் இங்கே வந்திருக்கிறது, நான் ஒரு பார்வையாளராக வந்திருக்கின்றேன். நான் இப்பெல்லாம் எந்த மேடைக்கும் அதிகமாக போறதில்லை. சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய முன்னோடி, எனக்கு பிடித்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய 50 ஆண்டு கால பாராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கலாட்டா.com ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் நினைப்பீங்க கூப்பிட்டோன்னு போயிடும். கூப்பிடுற விதத்தில் கூப்பிட்டாரு, அன்பா கூப்பிட்டாரு, பண்பா கூப்பிட்டாரு, பக்குவமா கூப்பிட்டாரு பாக்யராஜ். அவரே கூப்பிட்டாரு. அதனால மட்டும் போனேன். மன்மதன் படத்தில் சிலம்பால இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்துல அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. படம் சார், என் பையன் என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு அந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட இந்த ரீரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம். இது ஒரு ஏஐ காலம். இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு. படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன். தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தியேட்டரில் பார்க்க உள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேம். நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமாக டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன் அந்த பாட்டுக்கு, தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸ், என்ன டான்சர்ஸ், என்ன கோரியோகிராஃபி, அதில் என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதில் அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஃப்ரேம் ஒன்றுத்தையும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்கலி அவர் கேமராமேன், அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பற்றி பேச வந்தா அதை பற்றி பேசணும், அதோட இயக்குனரை பற்றி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பற்றி பேசணும். அதுக்கு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்திருக்கு. இந்த படத்தில் நடித்தது என் மகன். அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமா இருக்கட்டும், சந்தான எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிறும்புவோட அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க. என்ன மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டம் எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாம் முரளி சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும். அது அந்த இளையராஜா அண்ணன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை அது அந்த 2 பேரையும், சிலம்பரசன் ஸ்னேகா 2 பேரையும் பார்த்தாக்கா, சிலம்பரசன் ஒரு எஸ், ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ், இந்த எஸ் சேர்ந்தா டபுள் எஸ், அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ் சொன்னா ஸ்டெயின்லெஸ்
ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதை தான் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அதை மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லை, அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக், என்ன யதார்த்தமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு. நாமுத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டை அப்படி திட்டிருப்பாரு. அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய மறந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டை அப்படியே அற்புதமா திட்டிருப்பாரு. எல்லாத்தை விட அந்த காலத்துல எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் த பார்ட்டி. அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டன்ல எங்க தோட்டத்தில் தான் எடுத்தாங்க. சரவணனுக்கு தெரியும். இன்னைக்கு டிஆர் கார்டன், சிம்பு கார்டன் அன்னைக்கு சிலம்பாட்டம் எடுத்த காலத்து கட்டத்தை கூட இன்னைக்கு வேற கட்டத்தில் மாறி இருக்கு. இது என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு நல்ல நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணா, இது ரீரிலீஸுக்கு ஒரு ஆப்டான படம் என்பதை இல்மா பிக்சர்ஸுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் வந்த படங்கள்ல லவ் ஸ்டோரிஸ் பயங்கரமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அத்தனை படங்கள் வாரணமாயிரமா இருக்கட்டும், நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம். என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில. நானே ஒரு தலை ராகம் கொடுத்தவன், ரயில் பயணங்கள் கொடுத்தவன், கிளிஞ்சல் மியூசிக் பண்ணவன், மைதிலினை காதல் எடுத்தவன், உயிருள்ள ஷா எடுத்தவன், இன்னைக்கு உயிருள்ள ஷா கூட ரீரிலீஸ் பண்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், பூக்களை பதிகாலத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனா என்னையே என் வாழ்நாளிலேயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்சு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி விண்ணை தாண்டி வருவாயா. இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்ல சார், டி ராஜேந்தர் இல்ல, இன்னைக்கு இல்ல. அது கல்யாண பரிசு காலமா இருந்தாலும் சரி, தேவதாஸ் காலமா இருந்தாலும் சரி, வசந்த மாளிகை காலமா இருந்தாலும் சரி, மறைந்து விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் சரி, லவ் ஸ்டோரி தான். அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அன்னைக்கு இல்லைனாலும் அது ஒரு லேண்ட்மார்க் தான். அப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய், அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனா ஆக்ஷன் படமும் ரீரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸ்யா. அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்படாம இருக்கணும், தன்மையா பேசணும், மென்மையா பேசணும் அப்படின்னு மென்டலா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்றேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீரிலீஸ்லாம். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னா, எனக்கு கொஞ்சம் அப்படியே கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வரல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பக்கம் வறண்ட தொண்டையை பார்ப்பேனா, திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா. ஏன்னா இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது வறண்ட தொண்டையை பத்தி கவலைப்படவே இல்லை. கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்கிறேன், அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்கிறேன். என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்குள்ளேயே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தையே கடிச்சு சிலம்பு, அப்படியே கரும்பு சாப்பிடுற மாதிரி சிலம்புன்னு அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தவன் சார். அதாவது எல்லாரும் எத்திராஜிங்க, எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ஃபைட்டு போட வாங்கடா குத்து, அடரா ட்ரம் அடிக்கணும், அடிக்கணும் ட்ரம் அடிக்கணும், பீட்டோட அடிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன், இப்ப ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம் அடிக்காம இருந்ததுனால தான் டம் பிடிச்சு நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆர் ஆளு அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல, அதெல்லாம் சும்மா பேசுறால. இப்பவும் பேசுறல. அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா.comல, சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. டிஆர் பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல, டிஆர் பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம்.
மைக்குனா எனக்கு பிடிக்கும், மைக்குக்கு என்ன பிடிக்கும். இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணை உயிருக்குயிர நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா. அதான் காதல். லவ் என்பது கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல, உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல். என்ன இந்த வயசுல இந்த காதலை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் உயிரோட ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருது. எனக்கு என்ன கேட்டா விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்கா தள்ளி வரேன். என் பையனுக்கா தள்ளி வராம நான் யாருக்கா தள்ளி வருவேன்? அது மட்டும் இல்லை, இதே மாசத்துல ஒரு வேளை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் இருந்தாலும் கூட என் படம் உயிரோட விஷயம் நான் தள்ளி போவேன். சார், நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பறிக்கையை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா. நண்பனை நண்பரா பார்க்குறேன். அவரு என் கலை உலக நண்பர். நான் புலியிலேயே போய் புடின்னு பிடிச்சாரு. அதனால விட்டுருங்க. அதனால இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்தாரு டிஆர் என்ன எல்மாவை பத்தி பேசுறாரு, ஏதாவது ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இதெல்லாம் பத்தி எல்மாவை பத்தியும் பேசுவேன், சினிமாவை பத்தியும் பேசுவேன். இப்படி கிளிகிழிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன். அதான் டிஆர்.